கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 54 அதிகாரம் 10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் விலகி போகிறதில்லை. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போவதில்லை. அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருவேன் என்று நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட ஒப்பந்தம் செய்கிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவர் நம் மத்தியிலே பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருப்போமானால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவராய் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். இங்கு ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 17 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்குகிறான். அப்பொழுது தேவன் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்பது அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இங்கு 1 சாமுவேல் 18 அதிகாரத்திலே தாவீதும் யோனத்தானும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். அவர்களுடைய ஆத்துமா ஒன்றாய் இருந்தது. ஆகவே அவர்கள் இருவரும் அங்கு உடன்படிக்கை பண்ணினார்கள். உடன்படிக்கை பண்ணின பின்பு இந்த யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய சால்வையை, தன்னுடைய வஸ்திரத்தை, பட்டயத்தை, வில்லை, தன்னுடைய கச்சை எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு யோனத்தானால் தனக்குரிய எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுப்பானானால், உடன்படிக்கையின் நிமித்தமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிற நல்ல தகப்பனாக நம்மோடு கூட இருக்கிறார். அவரையே நமக்கு பலியாய் தந்தவர் நமக்குரிய காரியங்களை தருவது அதிக நிச்சயமாகவே இருக்கிறது. ஆகவே நாம் தெய்வ சந்நிதியிலே நிற்கிறோம். தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கிறது. உபாகமம் 29 அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து அவைகளின்படி நாம் செய்வோமானால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ண போதுமானவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகிறதில்லை. ஆகவே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு நமக்காக அவர் நன்மைகளை பேசுகிறவராகவே இருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவ கிருபை, நமக்காக உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, அநேக வேதனைகளோடு பாடுகளோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நினைத்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.